சேனல் மாதிரி இதுவாக போயிடும். ரிவர் வந்து ஷராவதி ரிவர். இந்த பக்கம் வேலி இருக்குது நம்ம பார்க்கலாம். நாங்கள் வந்த சீசன் வந்து நல்லா அருமையாக இருக்குதுங்க. நிறைய டைமில் வந்து மேகம் மூட்டை வந்துடுதுன்னா பார்க்க முடியாத போயிடும் மிஸ்ட்டு வந்து. ஆனால் நாங்கள் வந்து அருமையாக அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசிக்கிறோம். ஒரு பக்கம் வெயில் லேசாக அப்படியே வருது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி மேலேருந்து கொட்டுறது. கிறிஸ்லிங் அருமையாக இருக்கும். அப்படியே புகை மண்டலமாக போய் பாருங்க தண்ணி வந்து. அங்கே கீழே போகக்கூடாதுன்றாங்க, அதையும் மீறி போயிடுறாங்க நிறைய பேர். கீழே போகிறது ஆபத்து. மேலேருந்தே ரசிக்கலாம். அதில் நிறைய கூட்டு அந்த பக்கமும் ஒரு இதில் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா தெரியுது இந்த ஃபால்ஸ். நல்லா திருப்தியாக பார்த்த மாதிரி இருக்குது இந்த தடவை. நல்லா இதாக இருக்குது. ஆமாம், உண்மையில நிறைய தடவை தானே வந்துருக்குறான். சில டைமில் வந்து மிஸ்ட்டு வந்துடும் வந்து. நல்லா பிரிஞ்சு விழுது பாருங்கள், அருமையாக இருக்குது. தண்ணி ஃப்ளோ வந்து வாட்டர் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாகினே வருது, வர வர அருமையாக விழுது. நாங்கள் வந்து அரை மணி நேரம் ஆகுது என்ட்ரன்ஸ்லேருந்து. பார்த்தீங்கன்னா வந்ததை விட மிக அதிகமாக தண்ணி வந்து ஃபால் அதிகமாக இருக்குது, வாட்டர் ஃபால். மழை சீசனில் இவ்வளோ தண்ணி கொட்டும் போது தான் அதனுடைய அழகு வந்து இன்னும் நமக்கு அதிகமாக தெரியுது. புகை மண்டலமாக இருக்குது. அந்த மேல் வியூ தெரியுதா உங்களுக்கு? இல்லை, அந்த மேல் இதில் இருந்து கொட்டுறது அது இருக்கும். சூப்பராக. அதே மாதிரி இது ஒரு தண்ணி அதிகமாக வருது. அதான் அதிகமாக வருது, அதான் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதில் வந்து வர வர இன்னும் எவ்வளோ இந்த இங்கே கீழே எவ்வளோ புகை மாதிரி தெரியுது பாருங்கள், இல்லையா? இன்னொரு வியூ காமிச்சுன்னு பாருங்க. இந்த ஜோக் ஃபால்ஸ் 838 அடி உயரத்தில் இருந்து விழுது. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயின்னு இருக்கு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20 rupees பர் ஹெட், 20 ரூபா. ₹20 கன்னடத்தில் வந்து 20 ரூபா வந்து ₹20 அப்படின்னு என்ட்ரன்ஸ் ஃபீஸ். ஷராவதி ரிவர். பிரிட்டிஷ் பீரியட்லேயே கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருப்பாங்க போது, அதுதான் மேலே நமக்கு தெரியுது. ஆனால் அங்கேருந்து பார்த்தா அந்த வியூ தான் தெரியும், மேல் வியூ தான். மேலே இருந்து கொட்டுறது தெரியுது பாருங்கள் உங்களுக்கு வந்து. ஜோக் ஃபால்ஸுங்க மழை காலத்தில் வந்து அருமையான சீசன், செப்டம்பர் அக்டோபரு. இவங்களுக்கு கர்நாடகா பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா மே மாதத்தினுடைய கடைசி ஜூன் ஜூலையில் மழை வரும். அது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். இப்போ நார்த் வெஸ்ட் மான்சூன் வருது. செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழை சீசன். நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது. திடீர்னு ஆனால் இப்போ வெயில் நல்லா காயிருது. நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்குது. ராஜா, ராணி, ராக்கெட், ரோவர் அப்படின்னு 4 பிரிவாக பிரிஞ்சு விழுது. அதான் ஒன்று ராஜா, ராணி இந்த நடுவில், அப்புறமா இந்த இன்னொன்று சின்னது ஒன்று இருக்குது, இது ரோவர். அங்கங்கே இன்னும் அதிகமாக விழுது இந்த பக்கம். அதே மாதிரி அந்த சைடை கடைசியில் விழுது.
1 2 3 4 5 6 அந்த பக்கம் 1 இந்த பக்கம் நடுவில் மெயின் 4 தான் சொல்லுவாங்க. அது வந்து 1 2 3 4. ஆனால் நடுவில் விழுது. அந்த பக்கமும் விழுது, இந்த பக்கமும் விழுது, அந்த கடைசியிலையும் விழுதுன்னு இருக்குது. ஷராவதி ரிவர் வேலி அப்படின்வாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முருடேஸ்வர் போகலாம். சிவன் கோயில் இருக்குது, ஒன்னாவரா இருக்குது. அப்படியே கோவா போகிறதுக்கு வந்து இது வந்து அருமையான ரூட். இது வந்து அப்புறமா வந்து நிறைய இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பச்சை பசேல்னு வந்து இப்போ எல்லாம் அடர்ந்த காடுகள், நடுவில் வந்து நீர்வீழ்ச்சி. நம்ம ஜோக் ஃபால்ஸ் இந்தியாவிலேயே உயரமான 2வது பெரிய நீர்வீழ்ச்சி, 838 அடி. சாகரா தாலுகா, ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட். ஷராவதி ரிவரில் தான் இங்கே வந்து நீர்வீழ்ச்சி வந்து. மேலே கூட பாருங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லாம் வச்சுருக்கேன். தனியாக ஒரு இது கொட்டுது பாருங்கள். அதாவது இந்த பக்கம் வந்து ஜோக் ஃபால்ஸில் இத்தனை பிரிவாக பிரிஞ்சு கொட்டுறது இல்லாத தண்ணி. ஜோக் ஃபால்ஸ் 838 அடி உயரத்துலேருந்து இந்த ஃபால்ஸ் வந்து விழுது. இந்தியாவிலேயே 2வது உயரமான வாட்டர் ஃபால்ஸ். முதல்ல இந்தியாவில் உயரமான வாட்டர் ஃபால்ஸ் வந்து மேகாலயாவில் இருக்கக்கூடிய நொக்கலிக்கை வாட்டர் ஃபால்ஸ் தான். 2வது வாட்டர் ஃபால்ஸு நம்ம கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜோக் ஃபால்ஸ். ஷிமோகா நகரத்திலேருந்து 112 கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்குது. நடுவில் வந்து சாகரா அப்படின்னு ஒரு ஊர் வருது. ட்ரெயினில் நீங்கள் வரணுன்னா பெங்களூர்லேருந்து வந்து கால்கொப்பா அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் ட்ரெயினில். டெய்லி நைட்டு 11 மணிக்கு ட்ரெயின் புறப்படுது பெங்களூரில். காலையில் 6 மணிக்கெலாம் அங்கே 6:30க்கெலாம் அங்கே கால்கொப்பா வந்துடுது. கால்கொப்பாலேருந்து 12 கிலோமீட்டர். அங்கேருந்து வேனு, ஆட்டோ, காரு எல்லா பஸ் வசதியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. மான்சூன் சீசன் இது வந்து நம்ம மழைக்காலத்தில் நம்ம வந்திருக்கோம். மிக அருமையான காட்சி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்திருக்காங்க, கர்நாடகாலையும் மற்ற மாநிலத்தில். அதுதான் உங்களுக்கு நான் ಕಾಟ್ಸಿ ಬರ್ತೀನಿ. ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾನು ಬಂದಿದ್ದೆ. ಹೌದಾ? ನೀವು ಹೇಳಿ, ಇದು ನಿಮ್ಮ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಚೆನ್ನಾಗಿ ಅನಿಸ್ತದೆ. ಎಲ್ಲ ಒಂಥರ ಫಾಗ್ ಬಿದ್ದಂಗೆ ಅನಿಸ್ತದೆ. ಹೌದಾ? ರೈಟ್ ರೈಟ್ ಪ್ಲೆಸೆಂಟ್. ರೈಟ್ ರೈಟ್. ಯಾವ ನೀವು? ರಾಯಚೂರಾ? ಸರಿ ಸರಿ. அந்த பக்கம் கீழே இருந்து அடிச்சு அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கேயே போகலாம். அவர் அதில் வந்து இன்னும் இது கீழெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். அதிகமாக அப்படியே புகை மண்டலமாக இருக்குது. நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான். நான் கூட என்னடா தண்ணி கொஞ்சம் மீடியமாக விழுதேன்னு பார்த்தேன் மழை சீசனில். இப்போ அந்த ஆவலை நமக்கு வந்து தீர்த்துச்சு, அதிகமாக விழுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயின்னு இருக்கு இந்த இடத்துலலாம். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயின்னு இருக்கு. நம்ம வந்ததை விட தண்ணி அதிகமாக இருக்குது. நம்ம வந்ததை விட தண்ணி அதிகமாக இருக்குது. புகை மண்டலமாக இருக்குது. அதான் இந்த இதுலேயே எவ்வளோ தண்ணி நிறையா வருதா? பழைய இதை விட வந்து தண்ணி நிறையா வருது. வாட்டர் ஃபால்ஸ். ஃபோட்டோ
இந்த இது நான் புகை மாதிரி விழுது அதானே. அது கிட்ட போயிடும். இது பிடிச்சிக்கோங்க. అలవాట్లే ఉంది. இங்கேயும் ரிவர் இதுலேருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து இது எடுக்கிறாங்க, ஹைட்ரோ ப்ராஜெக்ட், எலக்ட்ரிசிட்டியும் தயார் பண்ணுறாங்க. ஷராவதி ஹைட்ரோ ப்ராஜெக்ட். தண்ணி நல்லா அதிகமாக கொட்ட அப்படியே புகை மண்டலமாக வருது கீழே. தண்ணி விழுறத பார்க்குறதே நம்ம சந்தோஷம். இன்னும் வேகமாக விழும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது. குழந்தைங்களோட நம்ம வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்குறதுக்கான ஒரு அருமையான ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு தான் ஜோக் ஃபால்ஸ், கர்நாடகா. குறிப்பாக வந்து செப்டம்பர் அக்டோபரில் ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய தண்ணி வரும். அதே மாதிரி ஜூன் ஜூலை அதுலேயும் நல்லா தண்ணி வரும். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஜோக் ஃபால்ஸை நம்ம பார்த்தோம். ராஜா, ராணி, ராக்கெட், ரோவர் அப்படின்னு 4 விதமாக பிரிஞ்சு விழுது இந்த தண்ணி. ஷிமோகாவிலேருந்து 112 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஜோக் ஃபால்ஸ் இருக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஜோக் ஃபால்ஸை நம்ம பார்த்துட்டு எனக்கு பின்னாடி தெரியுது தான் ஜோக் ஃபால்ஸ். அது இந்தியாவிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி, 2வது பெரிய நீர்வீழ்ச்சி ஜோக் ஃபால்ஸ். ஷிமோகாவிலேருந்து 112 கிலோமீட்டர் தூரத்தில் நம்மளுடைய ஜோக் ஃபால்ஸ். இது வந்து ராஜா, ராணி, ராக்கெட், ரோவர் அப்படின்னு 4 விதமாக. இப்போ இந்த மான்சூன் சீசன் அதில் வந்து மிக அருமையாக இந்த மான்சூன் சீசனில் எவ்வளோ பிரமாதமாக தெரியுது நமக்கு வந்து ஜோக் ஃபால்ஸு. நல்லா தண்ணி தான் நம்ம வந்து இங்கே தான் கரண்ட்டும் எடுக்கிறாங்க. ஷராவதி ரிவருடைய இதில் தான் அந்த ஜோக் ஃபால்ஸ். ஷராவதி ரிவர் வேலின்னு சொல்லுவாங்க. ஷராவதி ரிவர் பள்ளத்தான். அது பின்னாடியே மேலே தெரிஞ்சு பாருங்கள், ஒரு இது வந்து ஒரு ஓடு வேஞ்ச மாதிரியான ஒரு இடம் தெரியுது. அதுவும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான். இந்த காலத்தில் பிரிட்டிஷ் பீரியட்லேயே கட்டினதாக சொல்லப்படுது. இந்த பக்கமும் தெரியுது. நாங்கள் சின்ன வயசில் இங்கே வந்திருக்கும் போதெல்லாம் வந்து இந்த கரண்ட் உற்பத்தி ஆனதுக்கெல்லாம் இந்த இதில் போய் பார்த்துருக்கோம். இந்த ட்ராலி மாதிரி இருக்கும், அதில் பார்த்துருக்கோம். அற்புதமாக இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது. லிங்கன் முக்கி டேம் வந்து பின்னாடி இருக்குது. இந்த ஷராவதி ரிவர் வேலியில் லிங்கா படம் வந்து ஷூட்டிங் அங்கே தான் எடுத்தாங்க.